திமுகவில் குடும்ப அரசியல் என்பது காலம் காலமாக தொடர்ந்து வருகிறது. முதலில் கருணாநிதி, அவருக்கு அடுத்து அவரது மகன் மு.க. ஸ்டாலின், தற்போது அவரது மகன் உதயநிதி ஸ்டாலின். இவ்வாறாக திமுகவிற்கு விசுவாசமாக இருந்த நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் சுயநலத்திற்காக பயன்படுத்திக் கொண்டு சற்றும் யோசிக்காமல் சேப்பாக்கம் தொகுதியில் தனது மகன் உதயநிதியை வேட்பாளராக அறிவித்தார் மு.க. ஸ்டாலின். திமுகவிற்காக கருணாநிதி காலம் முதல் அடிமட்ட தொண்டனாக இருந்து கட்சி பணிகள் ஆற்றி பல்வேறு போராட்டங்களில் பங்கேற்று சிறை சென்ற படிப்படியாக மேலிட பொறுப்புக்கு வந்த தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் பற்றி யோசிக்காமல் எந்த ஒரு ஈடுபாடும் இல்லாத தனது மகனை நேராக எம்எல்ஏ பதவிக்கு நிற்க வைத்ததில் இருந்தே திமுகவின் குடும்ப அரசியல் எவ்வளவு வலுவானது என்பதை அனைவரும் அறிய முடியும். இதில் காங்கிரசும் ஒன்றுதான். அதுவும் காலம் காலமாக குடும்ப அரசியல் செய்து வருகிறது. இவ்வாறு இரண்டு குடும்ப அரசியல் செய்யும் கட்சிகள் கூட்டணி வைத்துக் கொண்டு நாட்டையும் ஆட்சியையும் கைப்பற்ற நினைக்கிறது. இவர்களிடம் ஆட்சியை கொடுத்தால் அவர்களின் குடும்பம் நல்ல நிலையில் இருக்குமே தவிர மக்களும் நாடும் நல்ல நிலையை எட்டவே எட்டாது. இதற்கு நேர்மாறாக உள்ளது நமது தேசிய கூட்டணி. அதிமுக பாஜகவில் குடும்ப அரசியல் என்ற பேச்சுக்கே இடமில்லை. மாண்புமிகு மறைந்த முதல்வர் திருமதி ஜெயலலிதா அதிமுக தலைவராக இருந்தார். இன்று ஒரு விவசாயி கட்சியின் அடிமட்ட தொண்டனாக இருந்து படிப்படியாக முன்னேறி கட்சிக்காக உழைத்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக உள்ளார். இவ்வாறு கட்சிக்காக உழைக்கும் உண்மை தொண்டர்களை மதித்து அவர்களுக்கு உயர் பதவி கொடுத்து அழகு பார்க்கிறது அதிமுக. இதேபோல் பாஜகவும் தமிழக பெண்ணான திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களை பாதுகாப்புத்துறை அமைச்சராகவும் பின்னர் நிதி அமைச்சராகவும் நியமித்து அவருக்கு கௌரவம் சேர்த்தது. இவ்வாறாக கட்சிக்காக உழைப்பவர்களை மதிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியை வெற்றி பெறச் செய்தால் நாடும் முன்னேறும், நாட்டு மக்களும் முன்னேற்றத்தை நோக்கி செல்வர். எனவே வரும் தேர்தல் அதிமுக பாஜக கூட்டணியை வெற்றி பெறச் செய்யுங்கள். தமிழகத்தை தன்னிறைவு பெற்ற மாநிலமாக மாற்ற வாக்களியுங்கள். பாஜக போட்டியிடும் 20 தொகுதிகளிலும் மக்கள் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து அவர்களை வெற்றி பெறச் செய்து மத்திய அரசின் திட்டங்களை எளிதாக பெற வழிவகை செய்யுங்கள். வாக்களிப்பீர் தாமரைக்கு, வாக்களிப்பீர் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு.